அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். வெள்ளிக்கிழமை ஜும்மா பொழுதுகளில் மிகுந்த பரவசத்தோடு இறைவனை நெருங்கக்கூடிய பாக்கியம், இறைவன் நம்மை நெருங்கி அருள் செய்யக்கூடிய பாக்கியம், இந்த இரண்டும் நடக்கட்டும்னு துவா செய்வோம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிகச் சாதாரணமானவன். இந்த உலகம் எதை நோக்கி ஏங்கிக்கிட்டு இருக்கு? நல்லோர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வசனங்கள் மிக அழகாக சொல்லுது. இந்த 5 வசனங்களில் இறைவன் எத்தனை அழகை வர்ணித்திருக்கிறான், எவ்வளவு தெளிவாக விளக்கியிருக்கிறான் பாருங்கள். நான் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை விட ஆறுதல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين صدق الله العليم. இறைவன் சத்தியத்தை சொல்லிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். உங்களிடம் உள்ள தௌராத் எனும் வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளியுள்ள இந்த வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்பவர்களில் நீங்கள் முதலாமவர்களாக ஆகிவிடாதீர்கள். என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள்ன்றதை கேட்கும்போதே எவ்வளோ உள்ளம் முழுக்கப்படுதுங்கிறத உணர முடியுது. நீங்கள் தெரிந்து கொண்டே மெய்யை பொய்யுடன் கலக்கவோ உண்மையை மூடி மறைக்கவோ செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். ஜக்காத் என்ற கட்டாய கொடையை வழங்குங்கள். ருக்கு செய்பவர்களோடு குனிந்து தொழுகின்றவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள், குனிந்து தொழுகுங்கள். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் எத்தனை இடத்துல அல்லாஹ் கேட்குறான், புரிஞ்சுக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களான்னு. நீங்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் இறைவனிடம் உதவி கோருங்கள். உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். என்னோட விளக்கத்தை எடுக்கும்போது தௌராத் என்ற வேதத்தை யூதர்களுக்கு இறைவன் தர்றான். அப்போ ஒவ்வொரு சமூகமுமே ஏதோ ஒரு வேதத்தை பெறப்பட்டு இறைவனுடைய வழிகாட்டுதல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சமூகமே இறைவனுடைய வழிகாட்டுதல் கிடைக்கப்பட்டிருக்கு, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதங்களை நம்பக்கூடியவர்கள் திருக்குரானை நம்புவார்கள். முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கடைசி தூதர் என்பதை நம்புவார்கள். அது அந்த வேதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்குது. இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் என்ன ஒரு ஒப்பந்தம் செய்கிறான், என்ன ஒரு பிஸ்னஸ் டீல் நடக்குது அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தர்றேன், என்னுடைய எல்லா அருட்கடைகளையும் உங்களுக்கு நான் தர்றேன். ஆனால் முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கடைசி தூதராக அனுப்பப்படும் போது அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும், அவர்களை பின்பற்றணும் அப்படின்னு இறைவன் அவர்களிடம் வாக்கு மூலம் வாங்குகிறான், ஒப்பந்தம் செய்து கொள்கிறான்.
ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் உங்களிடம் செய்த ஒப்பந்தம் என்பது இறுதி தூதரை ஏற்றவரை பின்பற்றினால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அவங்க பின்பற்ற மறுக்கிறாங்க. மனிதன் அப்படித்தானே, ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சத்தியம் செய்து மனிதனுடைய நன்றி கெட்ட தனத்தை இறைவன் இங்கே பதிவு செய்கிறான். அப்போது கொடுத்த வாக்குமூலத்தை செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இங்கே இஸ்ரவேலர்கள் மனித கூட்டத்தில் ஒரு பகுதி அவங்க மறுக்கிறாங்க. அந்த பாவங்களால் அவர்களுடைய கழுத்துகள் நெரித்து கொண்டிருக்கும் சுமைகளும் விலங்குகளும் அகற்றப்படும் என்று இஸ்ரவேலர்களிடம் இறைவன் அளித்த வாக்குறுதியை குறிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை இறைவன் செய்து கொள்கிறான். அந்த வாக்குறுதியை அவங்க மீறுறாங்க. இன்னோபோஸ் ரலியுல்லாஹ் அன்ஹு அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் தரும்போது, இந்த வேதத்தை பற்றி மற்றவர்களுக்கு இல்லாத அறிவு வேதம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு உண்டு. இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுக்கப்பட்ட சமூகத்துக்கு சொல்லப்படுது. அப்போது இந்த ரசுல்லா வரும்போது குர்ஆனை எடுத்துக்கொண்டு வருகிற போது இதை ஏற்பவர்களில் முதல் ஆளாக நீங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர மறுப்பவர்களில் முதல் ஆளாக இருந்துடாதீங்க. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இதை ஆழமாக உணர்ந்து பார்க்கணும். இறைவன் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுல முதல்ல ஆளாக நம்ம தான் இருக்கணுமே தவிர அதை ஒதுக்குறதுல, வெறுக்கிறதுல, மறுக்கிறதுல முதல் ஆளாக இருந்துடக்கூடாது. அதற்கான அழகான விளக்கம் இங்கே தரப்பட்டிருக்கு. இந்த வரியில் சொல்லப்படுது, இறைவன் சொல்கிறான், என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். இந்த வசனத்துக்கு என்ன பொருள் பார்க்கும்போதே நமக்கு விளங்குது. இந்த அல்லாஹ்வினுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடுறது அப்படின்னா தன்னோட ஆசைக்காக அதை கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிறது, தப்பான வழிக்கு போகிறது அப்படிங்கிறது நமக்கு விளங்குது இல்லையா? இப்போ இதுக்கு விளக்கம் இங்கே தரப்படுது. இதனுடைய பொருள் என்ன? இந்த வசனங்களை, இறைவனுடைய வசனங்களை நம்பி இறைவனுடைய தூதரை மெய்ப்படுத்துவதற்கு பதிலாக இந்த உலக இன்பங்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். இந்த உலக இன்பங்கள் அற்பமானவை, அழியக்கூடியவை. சொற்ப விலை என்பது எதை குறிக்கிறது என்று ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த பதிலை படிக்கும்போது இந்த பதிலிருந்து வெளிவர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் சொற்ப விலைக்கு வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமாக புரியுது. ஆனால் இந்த உலகம் முழுவதுமே சொற்ப விலை தான் அப்படின்னு விடையளிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமே சொற்ப விலை தான். நம்ம நினைக்கிறோம் மனிதன் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வீடு, காரு, பங்களா, பதவி, பேரு, புகழ், காசு, பணம், அப்புறம் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள், காசு, அக்கௌண்ட், பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம சொற்ப விலைக்கு விற்றுருவான்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுறோம். ஆனால் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா என்ன சொல்கிறாங்க? இந்த உலகம் முழுவதுமே சொற்ப விலை தான். ஒட்டுமொத்த உலகமே சொற்ப விலை தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் ஒரு சின்ன பார்ட்டை எடுக்கும்போது அந்த சொற்ப விலைக்குள்ளே சில்லற காசுகளோடு அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வருது. அப்படியே அல்லாஹ் மனதை தூய்மைப்படுத்தி இந்த பற்றுகள்லேருந்து கழட்டி கொண்டு வர்ற தருணமாக இந்த தருணம் இருந்துச்சு. இதை உள்வாங்கக்கூடியவங்களுக்கு இதை ரியலைஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். மக்களுக்கு உண்மைகளை எடுத்துரைக்கிறது, தெளிவுபடுத்துறது, பயனுள்ள கல்வியை பரப்புறது, இந்த பணிகளை மேற்கொள்றதுக்கு பதிலாக அவற்றை மறைப்பதையும் குழப்புவதையும் தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள். அப்போது உங்களுக்கு இது தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அதை மறைக்கிறது மட்டும் இல்லாமல் போட்டு குழப்பி விடுறது, யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற சூழ்ச்சி வேலையை செஞ்சிடாதீங்க. விரைவில் அழிந்து போகும் இந்த அற்ப உலகத்தில் உங்களது தலைமை பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக இவ்வாறு செய்யாதீர்கள். நான் ஏற்கனவே ஒரு லீடர் இருக்கிறேன். அப்போ இன்னொரு லீடரை இறைவன் அனுப்பும்போது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் கடைசி தூதராக வருகிற போது எங்கே நான் லீடராக இருக்கிறது மாறி போயிருமோ அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர் கவலைப்பட்டிருக்கார் போல், அன்றைக்கி ஒரு கூட்டம் கவலைப்பட்டிருக்கும் போல். அப்போ இறைவன் இந்த வசனத்தை இறக்குறான். அப்படி நீங்கள் உங்கள் தலைமை பதவியை தக்க வைக்கிறதுக்காக இப்படி உண்மையை மறைச்சி குழப்பம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி குட்டையை குழப்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக விளக்கமாக தரப்படுது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி கற்க வேண்டிய ஒரு கல்வியை உலக ஆதாயங்களில் ஒன்றை அடைவதற்காகவே ஒருவர் கற்றால் மறுமையில் சொர்க்கத்தின் வாடையை கூட அவர் நுகர மாட்டார். இது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கல்வி கற்கணும், குர்ஆன் படிக்கணும்,
இது ஒரு பக்கம். நிறைய பட்டங்களை வாங்கணும், சமீபத்தில் டாக்டரேட் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை நான் தீவிரப்படுத்தினேன். அதுக்கான சூழ்நிலைகள், சாத்தியக்கூறுகள் அமையவே இல்லை. எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற யோசனையும் குழப்பமும் இருக்கும்போது அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி கற்க வேண்டிய ஒரு கல்வியை, நீங்கள் எது கல்வி கற்கிறீங்க? டிகிரி பட்டம் வாங்கி பெருமையாக போஸ்டிங் போகிறதுக்காகவா, இல்லை பட்டங்கள் வாங்கி வேலைக்கு போகிறதுக்காகவா, இல்லை கல்வியை கற்றுக்கொண்டு சம்பாதிக்கிறதுக்காகவா, இல்லை கல்வியை கற்றுக்கொண்டு பேர் புகழை அடைவதற்காகவா, இல்லை கல்வியை கற்று நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்க அப்படின்னா, நான் கல்வியை கற்கிறேன் அதை அல்லாஹ்வின் திருமுகத்தை சந்திப்பதற்காக அந்த கல்வியை கற்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குரானை படிச்சிங்க, குரானில் இருக்கிறபடி ஒழுக்கமாக நடக்கணும், எதெல்லாம் செய்யாத அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் ஒருபோதும் செஞ்சிடாமல் பாதுகாத்துக்கிறணும். அப்படி இதெல்லாம் எதுக்காக நம்ம செய்கிறோம்? எதுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறோம்? எதுக்கு சோறு போடுறோம் ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து? எதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம்? எதுக்காக நல்ல அறங்களை தொடர்ந்து செய்கிறோம்? எதுக்காக ஆசைப்பட்டாலும் இது இப்படி இருக்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக இதை நான் தடுத்துக்கிறேன் அப்படின்னு எதுக்காக அப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வின் திருமுகத்தை சந்திப்பதற்காக மட்டுமே நான் கல்வி கற்றால், அதன்படி நடந்தால் நம்ம பாக்கியசாலிகள். ஆனால் அப்படி அல்லாஹ்வின் திருமுகத்துக்காக கல்வி கற்காம இந்த உலக ஆதாயங்களில் எதையாவது ஒன்று அடையணும், பேரு புகழ் காசு பணம் பதவி, இதை எதையாவது ஒன்று அடையணுங்கிறதுக்காக சில பேர் நீ குரானை மனப்பாடம் பண்ணி முடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. யாருக்கு? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 25 வயது மிக்க திருமணமான சில பிள்ளைகளுக்கு தகப்பனான ஆண் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு வாக்குறுதி தர்றாரு. எப்படி கல்வியை கொண்டு போய் எதுக்கான ஏஜென்ட் ஆக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த ஃப்ராடுத்தனங்களுக்கெல்லாம் கல்வி என்ற ஒன்றை இவர்கள் அடித்தளமிட பார்ப்பாங்க. அப்போ உலக ஆதாயத்தில் எதையாவது ஒன்றை அடையிறதுக்காக கல்வி என்ற ஒன்றை நீங்கள் கற்க விரும்பினால் சொர்க்கத்தின் வாடையை கூட நீங்கள் நுகர மாட்டீர்கள். அதனால தான் எதையாவது ஒன்று கல்வியை கற்றுட்டு அது சம்பந்தமான பெருமைக்கு வேலை செய்யாதீங்க. இம்மையில் கிரீடமெல்லாம் கொடுத்துக்கிறவே முடியாதுங்க. நீங்கள் குரான் மனப்பாடம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு 10-15 பட்டங்கள் வாங்கி அதனுடைய கல்வி வெளிச்சத்தினால இந்த இம்மையில் உங்களுக்கு ஏதாவது யாராவது கிரீடம் கொடுத்து பெருமையாக பாராட்டி அடாடாடாடாடா அப்படின்னலாம் சொல்லிடவே முடியாது. அப்படி சொல்லுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் அந்த பெருமைக்கு பேருக்கு புகழுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். எவ்வளோ பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம்னு பாருங்கள். இதை கேட்கும்போதே கொஞ்சோண்டு ஆசை எதுலையாவது ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரெக்கக்னேஷன் நம்ம கிடைக்கணும், இன்னார் நம்மளை பாராட்டிடணும், இவங்க நம்மளை புகழ்ந்துடணும் அப்படின்னு எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு தேடி அலசி அந்த தாட்டை பிச்சு கொண்டு போய் அல்லாஹ்வின் மன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய, இறைவன்கிட்டயே பொறுப்பு தர வேண்டிய, யா அல்லாஹ் நீ உள்ளத்தை தூய்மைப்படுத்திருன்னு சரண்டராக வேண்டிய தருணம் இந்த தருணம். இப்போ நம்ம கற்கக்கூடிய கல்வி, இப்போ நாம் பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா இது எதுக்காக? நீங்கள் என்னை பாராட்ட போகிறீங்க அல்லது நமக்கான ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிற இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயம், நான் ஒரு விடயத்தை கல்வியாக கற்று அந்த கல்வியை நான் பரப்பி கொண்டிருக்கிறேன், அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இது எதுக்காக? இறைவனுடைய திருமுகத்தை தரிசிக்க வேண்டுமே. நல்ல அறங்கள் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதை தூண்ட சொல்லியிருக்கிறான். யாராவது ஒருத்தருக்கு இது பயன்பட்டுறாதா? அவங்க நிம்மதியை அடைஞ்சிட மாட்டாங்களா? எனக்கு கிடைச்ச வழி இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைச்ச நிம்மதி இன்னொருத்தருக்கு கிடைக்கணும். இந்த விஷயம் எல்லாமே எதுக்காக? அல்லாஹ் என்னை பாராட்டிட மாட்டானா? அல்லாஹ் எனக்கு அவார்டு கொடுத்துட மாட்டானா? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்துட மாட்டானா? அல்லாஹ் என்னை நேசிச்சிட மாட்டானா? நான் அல்லாஹ் இவ்வளோ நேசிக்கிறேன், என்னை படைச்ச இறைவனை நான் நேசிக்கிறேன், அவன் நேசத்துக்காக நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் கல்வி கற்று இந்த விஷயங்களுக்கு வேலை செய்கிறது, இதை பரப்புறது அப்படிங்கிறது, நான் சமூக பணிகள் செய்கிறது அப்படிங்கிறது இங்கே இந்த உலகத்தில் யாரும் எதுவும் தந்துருவாங்கன்றதுக்காக இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் திருமுகத்தை ஒரு நாள் சந்தித்து விட வேண்டுமேங்கிற ஒரே ஆசைக்காக. அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, எங்கள் துவாவை நீ கபூல் செய்வாயாக. உன் திருமுகத்தை சந்திப்பதற்காக மட்டுமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியையும் நாங்கள் செலவிட நீ அருள் செய்வாயாக. அப்போ இந்த ஆபத்திலிருந்து நம்மளை இறைவன் நிச்சயமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறான், அதை நம்ம நம்புகிறோம். அப்போ கல்வி போதிக்க ஊதியம் பெறலாமா? குரான் படிச்சிருக்கோம் அல்லது வேறு ஏதோ உலக கல்வி படிச்சிருக்கிறோம்,
நான் அதை கற்றுக் கொடுக்குறேன், ஒரு டீச்சராக இருக்கேன், அதுக்கு நான் சம்பளம் வாங்கலாமா? அப்போ அது அவங்க சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டாங்களா? இப்போ நான் ஒரு மேடைக்கு பேசுகிறதுக்கு போகிறேன், நாங்கள் ஹானரோரியம்ன்ற பேரில் செலவு தொகை கேட்குறோம். அப்போ இந்த அவங்க இப்போ செலவு தொகையை கேட்கும்போது இப்போ கல்வியை விற்கிற மாதிரி ஆயிராதா அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக பெரிய பயம். ஏன்னா தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்ட மேடைகளை சந்தித்து பேசி கொண்டிருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ட்ராவலிங் அலவன்ஸ் வேணும், வண்டியை ஓட்டி கொண்டு வர டிரைவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், கூட என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு சம்பளம் கொடுக்கணும், இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், தங்கி சாப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கு ஒரு வேலைக்கு நமக்கு வேணும். பிறகுகளுக்கு மேடைகளுக்கு போகும்போது நம்ம சம்பளம் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த கவலை. ஆனால் ரொம்ப அழகாக இதில் என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் என்ற தொடரிலிருந்து குரான் உள்ளிட்ட மார்க்க கல்வி போதிப்பதற்காக ஊதியம் பெறக்கூடாதோ என்ற எண்ணம் தோன்றும். கல்வி கற்பிக்க ஊதியம் பெறுவது தொடர்பாக அறிஞர்களுடைய கருத்தாக இங்கே செய்திகள் பதியப்பட்டிருக்கு. கல்வி கற்பிப்பதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிற போது ஊதியம் பெற்றுத்தான் கற்பிப்பேன் என்று கூறுவது கூடாது. அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது நான் சம்பளம் வாங்கிட்டு தான் கற்பிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் தமக்கும் தன் குடும்பத்தாருக்கும் வேண்டியதை பொது நிதியிலிருந்து பெறலாம். கற்பிக்க அவர் மட்டுமே தகுதியானவர் என்ற நிலை இல்லாமல் தகுதி படைத்த வேறு சிலரும் இருக்கிறார்கள் என்ற நேரம் இருக்கிற போது அவர் தமது நேரத்தை இதில் செலவிடுவதற்காக ஊதியம் பெறலாம். இப்போ நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கேன் பேசுகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியலை, யார்கிட்டையுமே காசு இல்லை அப்படின்னா அப்போ காசு கொடுத்தா தான் வருவேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உயிரை கொடுத்தாவது நீங்கள் உங்கள் கல்வியை கொடுக்கத்தான் செய்யணும். ஆனால் கல்வி கற்பிக்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கான தகுதி படைத்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் தன்னுடைய நேரத்தை இதில் செலவிடுவதற்காக ஊதியம் பெறலாம். அதே மாதிரி இந்த கல்வியை கொடுக்கிற போது தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் வேண்டியதை பொது நிதியிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒருத்தர் முன்வரார். அப்போ மகர் என்கிற மணக்கொடையை கொடுக்க தம்மிடம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது, உம்முடன் இருக்கும் குரான் அத்தியாயங்களுக்காக இவளை உமக்கு திருமணம் முடித்து வைத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் இருக்கக்கூடிய செய்தி. அப்போது மஹரா கொடுக்கறதுக்கு எந்த பணமும் எந்த காசும் இல்லை அப்படிங்கும்போது ஒன்ட்ட குரான் வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த குரான் வசனங்களுக்காக மனம் முடிச்சு வச்சேன்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி இந்த நிலைமை அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். இவங்கள்ட்ட குரான் வசனங்கள் இருக்குது, 10 வசனங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 10 வசனங்களின் பொருட்டு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு பெண் திருமணம் செய்ய முன் வருவாங்களா? அல்லது பணத்தை அடிப்படையாக வைக்காமல் இன்றைக்கி பல இடங்களில் நிக்காக அப்படின்னா பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளவு பவுன் போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. பொண்ணுக்கு இவ்வளவு சீர் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பல பல வடிவங்களில் மகரை உடைக்கக்கூடிய டிசைனாக அந்தந்த ஊர் வழக்கங்கள்னு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒருபோதும் மகர் என்ற அடிப்படையில் ஆகாது. இப்போ மகரை மீறக்கூடியவர்கள் அதுக்குரிய கூலியைத்தான் பெறணும். ரசூலாவோட பரிந்துரையை எப்படி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே இருக்குது. இதை ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம பேசணும். ஆனால் குரான் வசனங்களையே மகராக ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த பெண் நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய உதாரணம். ரொம்ப அழகான ஒரு விஷயம். பொய்க்கு உண்மை முலாம் பூசுவது. பொய் மட்டுமே சொல்லக்கூடிய பல பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க எது சொன்னாலும் பொய்யா மட்டும்தான் இருக்கும். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களால உண்மையே பேச முடியாது. ஏன்னா தொடர்ந்து பொய்யே பேசி கொண்டு இருந்தனால அவங்களால சாதாரணமாக கூட உண்மை பேச முடியாது. அவங்க சொல்கிறது பொய்யாக தான் இருக்கும். அவர்கள் அதனால தான் குரானில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், பேசினால் அவர்கள் பொய்யை மட்டுமே பேசுவார்கள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார்கள், அமானிதங்களை பேண மாட்டார்கள். அப்போ அவங்க யார்? அவங்களுக்கு பேர் என்ன? முனாஃபிக்னு அல்லாஹ் சொல்லுவான். உண்மையையும் மறைத்து கொண்டு மெய்யை பொய்யுடனும் கலந்து கொண்டு. அதுக்கான உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்களேன். பாலை அருந்தி கொண்டு மீனையும் சாப்பிட வேண்டாம் என்பதை போல. மீன் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிடாதீங்க, அது பாய்சன்னு சொல்லப்படுது. எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய தியரி உண்டு. அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நோய் வராது அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. அதை தான் இங்கே சொல்லுது. உண்மையை ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டு மெய்யை பொய்யோட கலந்துக்கிட்டு அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் எதோட ஒப்பிட்டு சொல்லப்படுது? பாலையும் குடிச்சிக்கிட்டு மீனையும் சாப்பிட்றது மாதிரி. அவ்வளவும் ஸ்மெல்லாயிரும், அந்த உணவே விஷமாயிரும் அப்படிங்கிற அழகான விளக்கம் இங்கே சொல்லப்படுது. இந்த மாதிரியான மனிதர்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும்.
எனவே தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத் வழங்குங்கள், ருக்கு செய்கிறவங்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செஞ்சு குனிஞ்சு தொழுகுங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். என்னென்னா நீங்கள் நல்ல நண்பர்களோடு போய் சேர்ந்துக்கிறீங்கிறது தான். இப்போ நான்லாம் கடந்து வந்த பாதையை யோசித்தோம்னா துரோகம் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற விஷயங்களை தான் கடந்து வர்றோம். இப்போ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மளை என்ன செய்யறான், கருணை கொண்டு தூக்குறான், நரகத்திலேருந்து வெளியே எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது நல்ல நண்பர்களோடு சேர்த்து வைக்கிறான். சுபஹானல்லாஹ். நல்ல உள்ளங்கள், கள்ளம் கபடமற்றவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டவர்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களோட போய் சேர்ந்துக்கிறோன்னு முடிவெடுக்கிறோம். இறைவன் கருணை கொள்கிறான். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். யார் தொழுகிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்கங்க. யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் விபச்சாரம் செய்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் கொள்ளை எடுக்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் கொலை செய்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் புறம் பேசுகிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் பொது சொத்தை திருடுறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. யார் தொழுது ருக்கு செய்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு அதை பேணி வாழ்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்குங்க. நம்ம தான் அந்த சேர்ந்துக்கிற முடிவெடுக்கணும். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த உலகத்தில் கேட்ட துவா என்ன, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. நாமும் அதே துவாவை கேட்டு இந்த உலகத்திலேருந்து தப்பிச்சு போயிடணும். யா அல்லாஹ் உயர்ந்த நண்பர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. நன்மை புரியுமாறு மக்களை நீங்கள் ஏவுகிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. மக்களுக்கு எதை ஏவுகின்றீர்களோ அதை நீங்கள் செயல்படுத்துவதில்லை. மார்க் அறிவில் முழுமை அடைந்தவர்கள் யார்? மார்க்க அறிவு உடையவராக ஆவார் என்றால் அவங்க யார்? அல்லாஹ்வின் விஷயத்தில் மக்கள் மீது அவருக்கு கோபம் வர வேண்டும். பின்னர் அவர் தம்மை பற்றி சிந்தித்து அதைவிட கடுமையாக தம்மீதே கோபம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் முழுமையான மார்க்க அறிவு பெற்றவராவார். அல்லாஹ்வோட விஷயத்தில் அப்படின்னா என்னென்னா ஹலால் ஹராம் பேணுறது. ஹலால் ஹராம் பேணுறதுல சமூகத்தில் யாராவது நம்ம கூட இருக்கவங்களே இருக்கட்டுமே, யாராவது ஹராமான வேலைகளை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சமூகத்தின் மீது நமக்கு அவ்வளோ கோபம் வரணும். யார் வாழ்ந்தால் எனக்கு என்ன, யார் கெட்டால் எனக்கு என்ன, ஏன் தட்டு சோறு தான் முக்கியம்னு மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து நமக்கு கோபம் வரணும். மகரை மீறி பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சமூகம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நமக்கு கோபம் வரணும். கல்யாணத்துக்கு மகரை மீறி இவ்வளவு சீர்தட்டுகளை பரப்பணும்னு ஒரு சமூகம் செய்யுதுன்னா அதை பார்த்து நமக்கு கோபம் வரணும். மேக்கப் அப்படிங்கிற பேரில் தன்னையே தன் அடையாளத்தையே மாற்றிக்கொண்டு ஈமானில் ஓட்டை விளைவிச்சு டிசைனர் புர்காவை விற்று கொண்டிருக்கிறார்கள், அதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீதுகள் பேசி பேர்புகள் பெற்ற பெண்மணிகள் இன்றைக்கி டிசைனர் புர்காவை வாங்குங்கன்னு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை பார்த்து நமக்கு கோபம் வரணும். அவங்க மேலே கோபம் வர்றதோட மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி சிந்திச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மேக்கப் பண்ணாமல் இருக்கோமா, நம்ம கல்யாணத்துக்கு வீடு கட்டி கொடுக்காமல் இருக்கோமா, நம்ம வீட்டு நிக்காவுக்கு சீர்திட்டு பரப்பாமல் இருக்கோமா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கிறோமா, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சமூகத்தை பார்த்து கோபம் வரக்கூடிய அதே சமயத்தில் நான் இன்னைக்கு தொழுகலை, நான் இன்னைக்கு வக்துக்கு தொழுகலை, ஒரு வக்தை மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன தவறு செய்கிறேன், அல்லாஹ்வோட விஷயத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் நான் மிஸ் பண்ணும்போது அதை விட அதிகமாக என் மீது நான் கோபம் கொள்ளணும். அப்படி யார் நடந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் மார்க்க அறிவு உடையவர். மற்றபடி நான் ஹிஃபுல் பண்ணியிருக்கலாம், குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், நான் காரியாக இருக்கலாம், நான் பெரிய ஆலிமாவாக இருக்கலாம், நான் முஃப்தியாக இருக்கலாம், என்ன பட்டங்கள் வேண்டுமானாலும் எனக்கு கிடைக்கப்பட்டலாம். இந்த குவாலிட்டி இல்லை என்றால் அவர் மார்க்க அறிவு உடையவர் இல்லை. நல்லா அண்டர்லைன் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வோட விஷயத்தில் மக்கள்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நமக்கு கோபம் வரணும். அதே அல்லாஹ்வோட விஷயத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அதை விட அதிகமாக என் மேலே எனக்கு கோபம் வரணும். அப்படி வந்தால் தான் நான் அதை சரி செய்ய முடியும், அதை மாற்றிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா யார் நஷ்டவாளியாக போகிறது? நிச்சயமாக மார்க்க அறிவு உடையவராக இருக்கணுங்கிற எல்லாரும், மார்க்க அறிவு உடையவர்னா யாரோ ஒரு மார்க்க அறிஞர் கிடையாது, முஸ்லீமாக இருக்கிற எல்லாருமே மார்க்க அறிவு உடையவராக இருந்து ஆகணும். குரானை நம்பக்கூடிய எல்லாருமே மார்க்க அறிவு உடையவராக இருந்தாகணும். எனவே இந்த குவாலிட்டி நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நாங்களும் நீங்களும் செக் பண்ணிக்குவோம். இப்போ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். வெளியே பேசுகிற யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது. மேலே இங்கே மீடியாவில் பேட்டி கொடுக்குற ஒருத்தவங்களையும் நம்ப முடிய மாட்டேங்குது. உண்மையாக இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ
அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா பேசுகிறது ஒன்றா இருக்குது, பின்னாடி போய் வாழ்கிறது ஒன்றா இருக்குது. பல பேர் அப்படி பார்க்குறோம். விதி விலக்குகள் தான் பேசுகிறதுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும், சொல்கிற சொல்லுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சொற்பமான நபர்களாக மாறிட்டாங்க. அப்போ அந்த பட்டியலில் இருந்துடக்கூடாதே அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. நிறைய பேர் பேசுகிறது ஒன்றா இருக்குது, போதிக்கிறது ஒன்றா இருக்குது, இங்கே வந்து மேடைகளில் பேசி சொல்லி கொடுக்குறது ஒன்றா இருக்குது, வகுப்பில் உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறது ஒன்றா இருக்குது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் அதை அவங்க கடைபிடிக்கிறது இல்லை. அதுக்கான எச்சரிக்கையாக இங்கே சொல்லப்படுது. ஒரு அழகான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. மக்களுக்கு நல்லதை போதித்து ஆனால் அதன்படி செயல்படாத அறிஞர் மக்களுக்கு வெளிச்சத்தை தந்துவிட்டு தன்னைத்தானே எரித்து கொள்ளுகிற விளக்கை போல என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நான் விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்களோட உதடுகள் நெருப்பு கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். அப்போது உலக மக்களில் உம்முடைய சமுதாய பிரச்சாரகர்கள் இவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டப்ப, இவங்க வேதத்தை ஓதிக்கொண்டே நன்மை புரியுமாறு பிறருக்கு உபதேசித்து கொண்டு தங்களை மறந்துட்டாங்க. அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒருவர் அழைத்து வரப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். அப்போது அவருடைய குடல்கள் வேகமாக வெளியேறிவிடும். கழுதை தனது திரிகையை சுற்றி வருவதைப் போல அவர் நரகத்தில் தம் குடல்களை சுற்றி சுற்றி வருவார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனோட குடல் வெளியே வந்து விழுந்து கிடக்கும். கழுதை திரிகையை சுற்றி வர்ற மாதிரி மனுஷன் தன்னோட குடலை சுற்றி சுற்றி வருவானாம். அப்போது நரகவாசிகள் அவரை வட்டமாக சூழ்ந்து கொண்டு, இன்ன மனிதரே, உமக்கு என்ன நடந்துச்சு? உலகத்தில் நற்செயல் புரியுமாறு எங்களுக்கு நீர்தானே சொல்லி வந்தீர், தீமையை விட்டு எங்களை தடுத்தீர் அல்லவா என்று அவர்களை கேட்பார்கள். அதற்கு அவர் சொல்லுவார், உங்களுக்கு நான் நற்செயலை ஏவினேன், ஆனால் நான் அதை செய்யவில்லை. தீமையை விட்டு உங்களை நான் தடுத்தேன், ஆனால் நான் அதை கைவிடவில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு பாமர மனிதன், ஒன்றும் படிக்காதவன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தரப்படுமா. ஆனால் எல்லாம் படித்து நல்லா தெரிஞ்சு, நான் வந்து குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கேன், நான் குரான் மார்க் அறிஞனாக இருக்கேன், நான் குரானை சொல்லி கொடுக்குறேன், நான் ஆலிமாக இருக்கிறேன், நான் மார்க்கறிஞராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றறிந்த அறிஞருக்கு பாவம் செய்தால் ஒரே ஒரு முறை தான் மன்னிப்பு வழங்கப்படும். இதிலெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வாழ பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பேரு புகழ், காசு பணம் பங்களா, அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவன் சொத்தை பிடுங்கிறது, பெரிய ஆள் அந்த உலகத்தில் தான் ஆகணுன்ற ஆசையெல்லாம் இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப எளிமையாக உன்னோட பாதையில் நின்று என்னால் முடிஞ்ச மட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சு உதவி செஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தீமையை தடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு எதுக்கும் நாங்கள் ஆசைப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நம்மளை நிச்சயம் பாதுகாப்பான். எதுலேயும் நம்ம சிக்கிற மாட்டோம். எங்கே சிக்கிறதுனா இம்மையை தேர்ந்தெடுக்கிற போது சிக்கிறது. எது ரொம்ப அழகு உலகத்திலே, எது ரொம்ப அழகு? ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லப்படுது. உமர் பின் அல் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்க, பொறுமை 2 வகைப்படும். சோதனையின் போது பொறுமை காப்பது இது அழகானது. இறைவனால் தடை செய்யப்பட்டதை கைவிடுவதில் காட்டக்கூடிய பொறுமை இது அதைவிடவும் அழகானது. சோதனையின் போது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அழகானது. நான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இறைவன் அதை தடை செஞ்சுருக்கான், ஹராம்னு சொல்லியிருக்கான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஹராம்னு சொல்லிட்டான். அப்படி ஹராமானதை எனக்கு பிடிச்சிருந்த அந்த விஷயம் ஹராம்னு தெரிஞ்ச பிறகு அதை கைவிடுறது இருக்குல்ல, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கைவிடுறது. ஆனால் தெரிஞ்ச பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுக்காக கைவிடும்போது பொறுமையாக கைவிட வேண்டியிருக்கும். கைவிட முடியாத மனுஷன் பலவீனமானவன். ஒரு சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஹராம்னு தெரிஞ்ச பிறகு அந்த சிகரெட்டை விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நரமெல்லாம் இழுக்குமா. ரொம்ப பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்காகன்னு ஒரு இடத்த தாண்டின பிறகு அந்த சிகரெட்டுன்றதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்கிறேன். அப்படின்னா இறைவனால் தடை செய்யப்பட்டதை கைவிடுகிற போது காட்டக்கூடிய பொறுமை இருக்கிறதுலையே எல்லாத்த விடவும் அழகானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும், ஹராமான விஷயத்தை நம்ம ஏதாவது செய்கிறோமா?
ஹராமான விடயங்கள் ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அப்போ அதை கைவிடும்போது ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா இறைவன் இந்த உலகத்திலே மிக அழகான ஒன்றாக நம்மளை ஆக்கிடுவான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனையால் துயரம் ஏற்பட்டால் உடனே தொழுகைக்கு விரைந்து செல்வார். மனிதனுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் சோதனை வச்சுருக்கான், டெஸ்ட்டு வச்சுருக்கான், எக்ஸாம் இருக்குது, பிரச்சனை வரும், கவலை வரும், துன்பம் வரும். அப்படி வரும்போது என்னடா இது அப்படின்னு யார்கிட்டையும் பேசி அழுது புலம்பாமல் இம்மீடியட்டாக தொழுகைக்கு போயிடுறது. இது ஆகப்பெரிய டெக்னிக். என்னுடைய தோழிகள் இது சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏதாவது பிரச்சனை வீட்டில் திட்டாங்க, சம்மந்தம்லாம் பேசிட்டாங்க, நம்ம போய் அங்கன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அழுதுகிட்டே முசல்லாவை தான் விரிக்கிறது. முசல்லாவிலேருந்து எந்திரிச்சு வரும்போது அதிலிருந்து வெளியேறி வந்துடுறது. அல்லாஹ் நன்மையாக்கி தந்திருப்பான், பாவங்களை மன்னிச்சிருப்பான். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, பத்ர் போரின் போது முந்தைய இரவில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர எல்லாரும் தூங்கிட்டோம். அவங்க மட்டும் விடிகிற வரைக்கும் தொழுது கொண்டும் பிரார்த்தித்து கொண்டும் இருந்தார்கள். விடிய அழுதுகிட்டு இருந்தாங்க தொழுதுகிட்டு. அடுத்த நாள் கிடைச்ச வெற்றி என்னங்கிறது பெரிய சரித்திரம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே தொழுகைக்கு போகணுங்கிற ஒரு பெரிய டெக்னிக்கை இந்த வசனங்களுக்கான விளக்கத்தின் ஊடாக நம்ம நினைவுபடுத்திக்கிறோம், வலிமைப்படுத்திக்கிறோம். அதை நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எனக்கு கவலையாக இருக்குது, மனசு இல்லை, உடனே தொழுகைக்கு போயிடணும். அதில் 2 அமர்வுகளை நீட்டிக்கிறது. அத்தையா திருப்பு 2 அமர்வு வரும் இல்லையா, அந்த அமர்வை நீட்டிக்கிறது. என்னென்னா அதுக்கும் இங்கே விளக்கங்கள் சொல்லப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும்போது அவர்கள் சகோதரர் குசம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த செய்தி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன், நாம் அல்லாவுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்களாவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதையிலிருந்து விலகி போய் தனது வாகனத்தை மண்டியிட வைத்துவிட்டு 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த 2லும் அமர்வை நீட்டித்தார்கள். பின்னர் எழுந்து இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே தனது வாகனத்தை நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 2 வசனம் 45 நீங்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் இறைவனிடம் உதவி கேளுங்கள். உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். இது எல்லாமே இறைவனுக்கு பணிந்து நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். மற்ற எல்லாருக்கும் இறைவனுக்கு நான் பணிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க எல்லாருக்கும் இது பெரிய பாரமாக இருக்கும், கடைபிடிக்க முடியாது. அவங்க தொழுகையாளியாக இருந்தாலும் சரிதான், பேருக்கு தொழுகையாளிகள், பேருக்கு முஸ்லீம்கள், அவங்க இறைவனுக்கு கீழ்ப்படியலை அப்படிங்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது பெரும் பாரமாக இருக்கும், அவங்களால கடைபிடிக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு வெளிச்சத்தையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான், இவ்வளவு விளக்கங்களையும் தந்திருக்கிறான், 6 அறிவை தந்திருக்கிறான். இவற்றை சிந்திப்போருக்கு வெளிச்சம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். நாம் சிந்திப்போம், இறைவனுடைய வெளிச்சத்தை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன்.